தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட வாருங்கள். தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கல்லாமணி தர்காவுக்கு தான் போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு நம்ம போயிருப்போம். இன்னைக்கு எதுக்காக போறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. போகிறோம் மயசா கழகத்தா கால் போது கிளம்புறோம். எங்கே போய் நிற்குன்னு தெரியல. திருச்செந்தூர் எங்கே போகிறீங்க? திருச்செந்தூர் கேளாம போயிட்டு கேளாமலேருந்து திருச்செந்தூர் கிளம்பி அங்கேருந்து கல்லாமொழி போயிட்டு அங்கே ஒரு தந்திரி. முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கல்லாமணி தர்கா தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் போக போகிறோம். அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழிக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அது என்ன அப்படின்னா கல்லாமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாரும் அடங்கிடல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிலுருல் நபிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே வந்து அது வந்து ஒரு பள்ளிவாசலாக கட்டி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கந்திரி உருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓதுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழியில் இருக்கக்கூடிய தர்காவுடைய வழக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழி வீடியோவில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தர்கா வந்து அடங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழி தர்காவில் யாரும் வந்து அடங்கிடல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிலுருல் நபிகள் வந்து போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழி தர்காவில் அந்த இடத்துல உருசு இல்லை சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விழா நடக்கும். அந்த விழா வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா நடக்கும். அந்த விழால வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் மட்டும் கலந்துக்காம பிற மக்கள்னு சொல்லிட்டு அனைத்து சமுதாய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போவாங்க. அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கல்லாமொழிக்கு போயிட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்தோம். கேளாம்பாக வந்துட்டு கேளாம்பாக மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து திருநாளைக்கு போகிறோம். வந்து கிளாம்பாக வந்துச்சு. கேளாம்பாக வந்தாச்சு. பஸ் வந்துச்சு. திருச்செந்தூர் பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூருக்கு போகிறோம். திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூர் லட்டு தான் வாங்கிட்டு வந்துடலாம். கோயிலில் திருச்செந்தூரில் நம்ம அன்சாரி பையன் சொந்த ஊர் கல்லாமொழி. அந்த கல்லாமொழியில் வந்து தர்கா சொந்த தர்கா. அந்த தர்காவில் கந்திரி நடக்குது. வருஷம் கந்திரி நடக்கிற மாதிரி இந்த வருஷம் கந்திரி நடக்குது. அந்த வருஷம் கந்திரிக்கு இவர் மட்டும் போயிடுவார். இவர் அன்சாரி பை மட்டும் விட்டு போயிடுவார். இந்த வாட்டி கந்தூரிக்கு என்னை கூப்பிட்டு போகிறாரு. நானும் அவரும் சேர்ந்து அவங்க திருச்செந்தூர் கல்லாமொழி தர்கா போயிட்டு அந்த கந்திரி விழா எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்து வீடியோவில் போகிறோம். பார்த்துட்டு வர்றோம். பஸ்ஸு கிளம்பிட்டீங்க 11 மணிக்கு வழியா பஸ்ஸை பிடிச்சி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் பஸ் பிடிச்சி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு பஸ் ஏறிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லாமொழி போயிடலாம். திருச்செந்தூர் பஸ்ஸில் வந்து ஏறிச்சேன். திருச்செந்தூர் பஸ்ஸில் ஏறிச்சு. உடம்பு வண்டி நாளைக்கு பார்த்துட்டு நான் தான் என்ன கூட்டு போகணும் சொல்லுங்கள். கூட்டு போகணும். திருச்செந்தூர் பஸ் வந்து கிளம்பிடுச்சு. நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மதியான டைம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ தான் எடுக்கிறாங்க பஸ்ஸை. ஸோ தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர்லாம் வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறவங்க பெருங்குளத்தூர் தாம்பரத்தில் வந்து ஏறுவோம். இப்போ கிளாம்பாக்கத்தில் தூக்கி வந்து போட்டாங்க பஸ் ஸ்டாண்டை.
இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை திரும்பி செங்கல்பேட்டில் வச்சுருவாங்க போல். ஸோ போக போக அப்படியே தள்ளினே போயிடுவாங்க போல் பஸ் ஸ்டாண்டை. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கல்லாமொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஸோ பஸ் பிடிச்சி திருச்செந்தூர் வந்துட்டு திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கல்லாமொழி அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். போன தடவை நான் வந்தப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லாமொழி போர்டு இருந்திருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் வரும் பின்னாடி பாருங்க, இந்த போர்டு இருக்கா, இளவல் நபிகள் பள்ளிவாசல் கல்லாமொழி செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஆர்ச் ஒன்று இருக்கும். இந்த ஆர்ச் வழியாக போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரே ரோடு தான். பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமொழி தர்கா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த கல்லாமொழி தர்கா வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது. கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டினாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமொழி பள்ளிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அங்கே நியர்பையில் இருக்கிறவங்க யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமொழி தர்கா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு போயிட்டு வாங்க. இங்கே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்களோ அந்த வேண்டுதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி பின்னாடி பாருங்கள். இந்த ஆர்ச்சி வழியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நீங்கள் கல்லாமொழி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஆர்ச்சி உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தர்காவை நோக்கி போயிட்டு இருக்கோம். தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாத்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஊதிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும் மைக்கில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டுறேன். பணம் படைத்தோரையும் பரம ஏழையும் பக்கத்தில் நிறுத்தும் தொழுகை, கல்வி கற்றவரும் கல்லாத பேரையும் கண்ணியப்படுத்தும் தொழுகை, படிப்பினை தந்திடும் தொழுகை. தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட வாருங்கள், தொழுகையை மறந்த மனிதர்களே தொழுதிட. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டிருக்காங்க. நாகரணிஃபா பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்து பாருங்க, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி கம்பம் இருக்குது. இந்த கொடி கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாற்றிருப்பாங்க புதுசாக. இப்போ வந்து இந்த வருஷத்தில் ஒரு தடவை நடக்கிறதுனால அந்த கொடி கம்பம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த தர்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொடி கம்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தர்காலையும் பள்ளிவாசலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். அந்த குருசு அந்த சந்தன கூடு நடக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரம் 10 நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் ஒரு தர்காவுக்கு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருல் நபிகள் வந்து போன இடம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வச்சுருக்காங்க உள்ளே. ஸோ இந்த கல்லாமொழி தர்கா வந்து பார்த்தீங்கன்னா பழைய நூற்றாண்டில் சங்க காலத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கல்வெட்டு இருக்குது இந்த கல்லாமொழி தர்காவுக்கு அடையாளமாக. 2 கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்த இப்போ நம்ம ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வருஷத்தில் 1913 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய முறைப்படி ஹிஜ்ரி வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருஷத்தில் 1331 அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா கட்டப்பட்டிருக்குன்னு ஹிஜ்ரி வருஷத்தில் சொல்லப்படுகிறது. 1913 ஆகஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா தர்கா கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் இந்த ஜனவரி பிப்ரவரி வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா குணசேகரப்பட்டினம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குணசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தந்தை மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு தர்காவோ ஒரு பள்ளிவாசலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கல்லாமொழிக்கு மிக அருகாமையில் வந்து பார்த்தீங்கன்னா காவில்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அமைந்துள்ளது. அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தந்தை மகன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1930 அகமது அப்படின்ற ஒரு தந்தை, அவருடைய மகன் அகமது ஹசன், இவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு இந்த கல்லாமொழி தர்கா வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃப் செஞ்சுட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய முறைப்படி வக்ஃப் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த பள்ளியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலை வந்து வக்ஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு 1930ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வக்ஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டு உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கல்லாமொழிக்கு வரக்கூடிய இந்த சந்தன உருசு ஆண்டு விழா அந்த விசேஷத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு இப்போ தயாராகி கொண்டு இருக்கிறது. வானவர் மாமனம் சூடுகின்ற நூல் ஐநேருவருளே விழிக்க இசை தருவார் மாற்றி பிடிக்கும் வரையறிந்து ஆற்றில் கருத்துடன் நின்றாடும் நூல் ஐநேருவருளே முருந்திய மல்லிகையும் வரமாய் ரோஜா புஷ்பத்துடன் தேசம் வரி வந்து பார்த்துருப்பீங்க ஹஸ்ரத் உலமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அனைவருமா வந்து உட்காந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்தியா ஓதியிருப்பாங்க. ஸோ வந்து குரான் ஓதியிருப்பாங்க. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் ஒன்றாக இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா துவா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசேஷம் கந்தரி சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்தியா துவாலாம் கேட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வழங்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குறதுக்காக உணவு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா பள்ளிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சுட்டு வருவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்சாரி பாயோடைய சொந்தங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்காவுக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு கமிட்டியும் உண்டு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கமிட்டி நிர்வாகிகளுக்கும் ஜமாத் சபைக்கும் மற்ற யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமொழி சந்தனக்கூடு விழா நடக்கிறதுக்கு உறுதுணையாக அனைத்து உதவிகளையும் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற அனைத்து விதமான உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா அழகான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கூடு விழாவை கல்லாமொழி தர்கா இந்த ஒரு விழாவை ஒரு அழகான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க. அதனால இங்கே இருக்கக்கூடிய கமிட்டி நிர்வாகிகளுக்கும் ஜமாத் சபைக்கும் மற்ற ஒத்துழைப்பை கொடுத்த அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து தயாராகிருச்சு. இப்போ வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க.
வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, வந்த மக்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டாங்க. ஸோ வந்து மதிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருவாங்க பள்ளிவாசல்லையே. ஸோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வரவங்களுக்கு. நைட்டு தங்குற மாதிரி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இடமும் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுறா இருந்தால் வெளியே ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பக்கத்தில் எங்கேயும் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனால் வெளியே கிராமத்தோட்டு அப்படின்னா ரூம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடற்கரையை ஒட்டி இந்த தர்கா அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து நம்ம கடற்கரைக்கு வந்திருக்கோம். தர்காவுடைய பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை இருக்குது. தர்காவிலேருந்து கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரைக்கு நம்ம வந்துடலாம். அதே மாதிரி இந்த தர்கா வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு எப்போ நடக்குது இந்த தர்காவில், வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அது எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜமாத்துல் அவ்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்துல 18ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமொழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கூடு உருசு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. வரலாற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஜமாத்துல் அவ்வல் 18ஆம் நாள் இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய மாதத்துல ஜமாத்துல் அவ்வல் மாதத்துல 18ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உருசு திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும். இந்த வருஷம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்திரிக்கு கல்லாமொழி வருஷ திருவிழாவுக்கு நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் நம்ம போயிட்டு வந்துட்டோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம போக ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.